Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கார்த்திகை தீப நைவேத்தியத்திற்காக அவல் பொரி தான். இந்த அவல் பொரி நெல் பொரி வந்து இந்த தீபத்திற்கான டைமில் வந்து புனிதமான நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு நைவேத்தியம் தான் அவல் பொரி. அவல் பொரி வந்து நம்ம 3 கப் எடுத்துக்கிறோம். 1 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை வந்து பாகுபதத்தில் காய்ச்சிட்டு நம்ம ஏலக்காய் நம்ம வறுத்த தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, ஒரு சிலர் வந்து வேர்க்கடலை கூட ஆட் பண்ணுவாங்க. நான் பொட்டுக்கடலை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அவல் பொரிக்கு ஃபஸ்ட்டு வந்து வெல்லம் வந்து 1 கப் எடுத்துருக்கிறோம். 3 கப் அளவுக்கு நம்ம அவல் பொரி எடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு அவல் பொரி எடுத்துக்கலாம். அவல் பொரி வந்து ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் டஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதனுடைய நெல் உமி எது இருந்தாலும் வந்துடும். இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதாக இருக்கும், டஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி இருக்கும் அவல் பொரி. 2-3 கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் 4 கப் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இதே மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிட்டோம். இப்போ வடிகட்டிக்கலாம். இந்த டஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம நல்லா காய்ச்சணும், அதாவது கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சணும். கேஸ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம். 1 கப்பில் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இந்த கம்பி பதம் வருதுன்னா இதுக்குள்ளே நம்ம 2 ட்ராப் ஊற்றினா உருட்டின மாதிரி வரணும். அப்போ தான் வந்து கரெக்டான பதம். அதனால் நம்ம பக்கத்துலேயே வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா பொங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா ஆப்ஷனல் தான். நான் வந்து லைட்டாக வந்து அதாவது நவுத்திருந்தால் கூட உங்களுக்கு வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த சூடு இருந்தாலே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், அதாவது நெய் விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் செல்லை ஆட் பண்ணிக்கலாம். காயை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இது கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் முத்தின தேங்காய் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு சைடில் அப்படியே வதக்கிட்டே இருங்க. இன்னொரு சைடில் என்னென்னா பாகு காய்ச்சிட்ருக்குறோம். இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா பொங்கிட்டே இருக்குது. இது ஜஸ்ட்டு தண்ணியில் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரையாமல் உருண்டை மாதிரி அப்படியே நிற்கணும். இது பார்த்திங்கன்னா நின்றுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்திங்கன்னா ஜவு மாதிரி வரணும். இந்த மாதிரி வருது. இது வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் ஆறட்டும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட சர்க்கரையை சேர்த்து நல்லா, இது ஒரு 3 ஏலக்காய் இருக்கும். 3 ஏலக்காய் கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு. அடுத்து தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்துக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அவல் பொரி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா நம்ம நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். இதை வந்து என்னென்னா திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு அவல் பொரி நெல் பொரி இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து தீபத்துக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி அவல் பொரியில் வந்து செஞ்சு நெய்வேத்தியமாக படைப்பாங்க. இது அவ்வளோ விசேஷமானது. அவல் பொரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு சிலர் வந்து இதேவே என்னென்னா உருண்டைகளாக பிடிப்பாங்க. நம்ம வந்து உருண்டைகளாக பிடிக்காமல் இந்த மாதிரி வச்சுருக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா கையில் நெய் தடவிட்டு அப்படியே உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். அண்ணாமலையார் தீப திருவிழாவுக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கு அவல் பொரி ரெடி ஆகிடுச்சு. கார்த்திகை தீப நைவேத்தியத்திற்கு அவல் பொரி எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.